கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். புதுச்சேரியில் கூட்டணி அமைத்திருக்கிறது தாவேகா. அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகத்தோடு கூட்டணி அமைத்து தமிழக வெற்றிக் கழகம் களம் கண்டிருக்கிறது. நேயம் மக்கள் கழகத்துக்கு உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகளில் 30 தொகுதிகளுக்கும் தாவேகா வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருந்த நிலையில் திடீர் திருப்பமாக அங்கு ஒரு கட்சியோடு தாவேகா கூட்டணி அமைத்திருக்கிறது. நேயம் மக்கள் கழகத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிறது தாவேகா. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்த பின்பு தற்போது திடீர் திருப்பமாக கூட்டணி அமைத்திருக்கிறது தாவேகா. முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணியை ஏற்று நேயம் மக்கள் கழகம் என்ற கட்சி தாவேகாவோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. அந்த கட்சிக்கு உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், புதுச்சேரி அரசியல்ல பரபரப்பும் திருப்பங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தற்போது தாவேகா ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. பின்னணி என்ன? தமிழக வெற்றி கழகம் சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேற்று அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில தேர்தலில் போட்டியிடுவதற்காக மிக தீவிரமாக தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு வரக்கூடிய நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகள் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அறிவிப்பை கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நேயம் மக்கள் கழகம் இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டணியில் இணைந்திருப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த கட்சிக்கு நேயம் மக்கள் கழகத்திற்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து தமிழக வெற்றி கழகத்துடன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு நேயம் மக்கள் கழகம் கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள் உருளையான்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் எனவே முதல் முறையாக புதுச்சேரியில் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. எனவே 30 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் 2 தொகுதி கூட்டணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும், மேலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் கூட்டணி ஒத்துழைப்போடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்திருக்கிறார். முப்பது தொகுதிகளுக்கும் தாவேகா வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்த நிலையில் திடீர் திருப்பமாக தற்போது கூட்டணி அமைத்திருக்கிறது தாவேகா. புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகம் என்ற கட்சியோடு கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது தாவேகா. முதல் முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையை ஏற்று கூட்டணியில் இணைந்திருக்கிறது ஒரு கட்சி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகம் புதுச்சேரியில் அரசியல் களம் கண்டிருக்கிற தாவேகா தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்ற நிலையை எடுத்துள்ள சூழலில் புதுச்சேரியிலும் தனித்து களம் காண்பதாக தெரிவித்திருந்தது. வேட்பாளர்களையும் அறிவித்திருந்தது. இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்று கூறப்படும் நிலையில் இன்று ஒரு கட்சியோடு கூட்டணி அமைத்து நேயம் மக்கள் கழகத்துக்கு 2 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது தாவேகா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.